அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரண்டை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 10 பல் வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணணும் பேஸ்ட்டுக்கு. அதனால் தேங்காய் துருவலும் இடையில ஒரு அரை மூடி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். நான் மறுபடியும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் தேங்காய் நல்லா வேக வச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த மாதிரி பிரண்டை குழம்பு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு 2 நாளோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. தேங்காயும் வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரண்டை நம்ம வீட்டில் தோட்டத்தில் தான் இருந்தது. பிரண்டை மேலே தோலெல்லாம் உளிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பிரண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பிரண்டை வதங்குற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதாவது பிரண்டையோட கலர் மாதிரி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் இந்த தடவை பிரண்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரண்டையோட நான் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ண போகிறேன். அதனால் பிரண்டை கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பிரண்டை நல்லா எண்ணெயில் நல்லா குக் ஆகி வந்துடணும். கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும். ரொம்ப கருகிடக்கூடாது. சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக குக் ஆயிரும். அதுக்கப்புறமா 10 பல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது பிரண்டை வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையிலே தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 நிமிஷம் போல் தான் டைம் எடுத்துக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான மசாலாவையும் கூடவே ஆட் பண்ணிடலாம். இது கூடவே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வத்த குழம்பு பொடி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னொரு நாள் ரெசிபி போடுறேன். இது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வத்த குழம்பு பொடி சூப்பராக இருக்கும் இது பிரண்டை குழம்புக்கு ஆட் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் எப்பயும் போல் குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 குச்சி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் இதில் இறங்கினா போதும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதாவது வெங்காயமும் தேங்காயும் தான் இதில் இருக்குது. அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா புளிப்புக்கு வந்து லெமன், ஒரு அரை லெமன், புளிப்புக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் சேர்த்திக்கலாம், இல்லை வேணான்னா அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சண்டே ஸ்பெஷல் பிரண்டை குழம்பு தான். சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் போட்டுட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.